வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமாயின் நாம் மீண்டும் பாரியதொரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிடும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. தனிப்பட்ட முறையில் ஒரு சதத்தையேனும் லாபமாக பெற்றுக்கொள்ள நாம் போட்டியிடவில்லை. அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டு. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு? முடிவு எடுத்த வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா. இனி விரிவான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்களே காரணம் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், தமிழ் மக்கள் இதுவரைக்கும் 8 ஜனாதிபதி தேர்தல்களில் வாக்களித்திருக்கின்றார்கள். குறைந்தபட்சம் 8 தேர்தல்களிலும் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொண்ட தென்பகுதியில் உள்ள ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரைக்கும் ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்தாலும் வடக்கு கிழக்கில் பல்வேறுபட்ட நில அபகரிப்புகள், பௌத்தமயமாக்கல் போன்ற நிலைமைகள் தொடர்கின்றன. ஆகவே இந்த நிலையிலிருந்து கடந்த 75 வருட காலமாக தோற்றுப்போன அரசியல் ராஜதந்திரம் தென்பகுதி தலைவர்களிடமிருந்து தமிழ் தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் அவர்களுடன் ஒரு இணக்க அரசியலை செய்கின்றோம் அல்லது பேரம் பேசுகின்றோம் என்ற பெயரால் நடந்து கொண்ட இந்த அரசியலானது தமிழ் மக்களினுடைய அல்லது தமிழ் தலைவர்களுடைய பெரிய ராஜதந்திர தோல்வியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களில் கற்றுக்கொண்ட பாடங்களில் இருந்து தான் 9வது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு தமிழர்களை தள்ளி இருப்பது தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான். தென்பகுதியில் மாறி மாறி ஆட்சி செய்த தலைவர்கள் தான் தமிழ் மக்களை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுமாயின் நாடு மீண்டும் பாரியதொரு நெருக்கடிக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செய்துள்ள ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் இடமளிக்க முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த உடன்படிக்கைகள் ரத்து செய்யப்படுமாயின் நாடு கடந்த கால பொருளாதார நெருக்கடிக்கு மீண்டும் முகம் கொடுக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த மக்கள் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றிருக்காவிட்டால் பங்களாதேஷ் போன்ற நிலைமை இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளையில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டின் அனைத்து இன மக்களும் ஜனாதிபதியை ஆதரிக்க தீர்மானித்துள்ளனர். கடந்த 2 வருடங்களில் மின்சாரம், எரிவாயு, சம்பளமில்லாமல் தவித்த மக்களுக்கு ஜனாதிபதி எவ்வாறு தீர்வு வழங்கினார் என்பதை மக்கள் அறிவர். அன்று ஜேவிபி நாடாளுமன்றத்தை சுற்றி வளைக்க முற்பட்டது. 2 வருடங்களுக்கு முன்பே இலங்கையை பங்களாதேஷ் போன்று நெருக்கடிக்குள் தள்ளுவதே அவர்களின் நோக்கமாக இருந்தது. மக்கள் பிரச்சினைகளுக்கு பேச்சளவில் இல்லாமல் நடைமுறையில் தீர்வு வழங்கியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்த வேலை திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் செப்டம்பர் 21ஆம் தேதியுடன் நிறைவடையும். தேசியத்தை கருத்தில் கொள்பவர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பிரதான வேட்பாளர் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களுடன் பகிரங்க விவாதத்துக்கு நாங்கள் தயார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். அனுராதபுரம் நகரில் இடம்பெற்ற சர்வஜன சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ராஜபக்சர்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டுக்காக அரசாங்கத்திலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சியாக செயல்பட்டோம். எமக்கும் சுயநல நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி செயல்பட முடியும். ஆனால் ஒருபோதும் நாங்கள் அவ்வாறு செயல்படவில்லை. 2019ஆம் ஆண்டு மக்கள் வழங்கிய ஆணையை பலவீனப்படுத்தக் கூடாது என்பதற்காகவே 7 அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் பரிமாணத்தை தோற்றுவித்துள்ளோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் ஆயுட்காலம் எதிர்வரும் மாதம்
31 நிறைவடையும். அவருக்கு ஆதரவு வழங்க சென்றுள்ளவர்களின் அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் எவரும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுவதாக குறிப்பிடவில்லை. எதிர்வரும் மாதம் 21 தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு நாங்கள் தீர்வினை பெற்றுக் கொடுப்போம். 2019 ஆண்டு தேசியத்தை முன்னிலைப்படுத்தி கோட்டபாய ராஜபக்ஷவை கொண்டு வந்தோம். நாட்டு மக்களின் அபிலாசைகளுக்கு அமைய கோட்டபாய ராஜபக்ஷ செயற்படவில்லை. குடும்ப உறுப்பினர்களின் தவறான ஆலோசனைகளை பெற்று முறையற்ற வகையில் செயற்பட்டார். பின்னர் விரட்டி அடிக்கப்பட்டார். தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் அனைத்து தரப்பினரும் எம்முடன் கைகோர்க்க வேண்டும். பொருளாதார கொள்கை தொடர்பிலும் பிரதான வேட்பாளர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடமும் பகிரங்கமாக விவாதத்திற்கு நாங்கள் தயார் என குறிப்பிட்டுள்ளார். தனிப்பட்ட முறையில் 1% லாபமாக பெற்றுக்கொள்ள நாம் போட்டியிடவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசுநாயக்க குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறான ஒரு அரசை நாம் உருவாக்குவோம் என கூறியுள்ள அவர், தமது அரசில் உணவு, மருந்து, கல்வி உள்ளிட்ட சகல பொருட்களுக்கும் விதிக்கப்படும் வரி முழுமையாக நீக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னோக்கி கொண்டு செல்லும் கண்காணிப்பையே தமது அரசு மேற்கொள்ளும் என அவர் குறிப்பிட்டார். பலாங்கொடையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அப்போது எங்கிருந்து அரசுக்கு பணம் வரும் என கேட்கிறார்கள். பணம் உள்ளது. மதுபான வர்த்தகர்கள் 2 கோடிக்கணக்கில் வரி செலுத்த வேண்டியுள்ளது. மதுபான நிலையங்களில் நிலுவையில் உள்ள வரியை அறவிடுவோம். நாட்டையும் நாட்டு மக்களையும் எமது நோக்கம் என அவர் கூறியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை மருத்துவ ஊழல் தொடர்பாக குரல் கொடுத்ததிலிருந்து பிரபல்யமான வைத்திய நிர்வாகி ராமநாதன் அர்ஜுனா ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பது என்ற முடிவை எடுத்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவுடன் இன்று சந்தித்து பேசிய பின்னர் ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு ஆதரவு கொடுப்பது என்று முடிவு எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது திருகோணமலையில் உள்ள அர்ஜுனா நாளை திருகோணமலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் சார்பில் அர்ஜுனா தயாரித்த கடிதத்தில் உள்ள கோரிக்கைகள் தொடர்பாக சம்மதிப்பதில் பிரச்சனை ஏதும் கிடையாது என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாச ஒரு நாள் அவகாசம் கொடுக்கப்படியும் நாளையே அதில் கையொப்பமிடுவதாகவும் கூறியுள்ளார். சஜித் பிரேமதாச அவர்கள் என்னோட ஞாயிற்றுக்கிழமை காலமே 1 மணி அளவில் தற்போதைய ஆப்போசிட் லீடர் சஜித் பிரேமதாச என்னோட கதைத்திருந்தார். அப்போ அவரிடம் சொன்னேன், நாங்கள் பொதுமக்கள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் சார், நான் உங்களோட கதைக்கலாமான்னு சொல்லி. அப்போ சொன்னார், ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் இன்றைக்கு கேட்குறாவுக்கு போகிறேன், விடிய 10:30 கேட்குறா போகிறேன், கேட்குறா வாங்கன்னு சொல்லி. பட் எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டு அவையே வெயிட் பண்ணி கொண்டு வந்தபடியா. ஸோ அதுக்கு பிறகு 4:35 நான் தம்புத்தேகம் டவுனுக்கு போனேன். அங்கே அவருடைய ப்ரோக்ராம் நடந்து கொண்டது. நான் ஒரு பார்வையாளராக தான் கலந்து கொண்டேன். அது பிறகு அவர் கோல் எடுத்தேன். டெக்ஸ்ட் பண்ணினால் அவர் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார். அவ்வளோ பிஸிலையும் டெக்ஸ்ட் பண்ணால் திருப்பி டெக்ஸ்ட் பண்ணுவார். அப்போ அவரோட போய் கதைச்சா பிறகு அன்றாதபுரத்தில் இப்போ இங்கே நேரம் 9 மணி. இப்போ நான் ட்ரிங்கோடு நினைக்கிறேன். ஒரு 7:15 போல் அன்றாதபுரத்தில் ஒரு டீ பிரேக்கில் வர சொன்னேன் நான். அப்போ முதலாவது கொண்டே நாங்கள் முதல் டிராஃப்ட் பண்ணி நான் அந்த கடிதத்தை கொடுத்தினான். அவர் ஆறுதலாக இருந்து அவ்வளவு ரஷ்ஷுக்குள்ளையும் ஆறுதலாக இருந்து வாய்ச்சிட்டு சொன்னவர், இது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்கள் நாளைக்கு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்கோ, இதில் பெரும்பாலான விஷயங்கள் ஓகே அப்போ என்று சொல்லி எனக்கு சொன்னவர். ஆனால் நான் சைன் பண்ணி தாரதுக்கு எனக்கு ஒரு நாள் டைம் தாங்கண்டு ஆக்கள் டைம் இதை பற்றி காய்ச்சி போட்டு தான் அவர் முடிவெடுக்கலாம். காய்ச்சி போட்டு நான் ஹோம் சார் பிரச்சனைன்னு சொன்னேன். அவர் கேட்டவர்னு சொன்னால் தனக்கு தான் இன்றைக்கு ட்ரிங்கோவில் நாளைக்கு அவருடைய ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுது, ட்ரிங்கோவில் தன்னோட ஜாயின் பண்ணிடலாமான்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சார் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வாரேன், நான் ஒரு சின்னப்படியே சார் என்ன கேட்குறீங்கன்னு சொல்ல, யூ ஷுட் கம், ஐம் வெரி ஹாப்பி வித் யூன்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு சொன்னவர், தட்ஸ் ஃபைன், வில் டூ இட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுக்கு பிறகு நான் நாளைக்கு ட்ரிங்கோவில் எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி, என்னுடைய எதிர்கால ஜனாதிபதி, எங்களுடைய எதிர்கால ஜனாதிபதி, தமிழ் பேசும் மக்களுடையும் முஸ்லீம் மக்களுடைய எதிர்கால ஜனாதிபதி அவர்கள் நாளைக்கு ட்ரிங்கோவில் விடியிலிருந்து பிஷப் மேலே சந்திக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் வேற சொல்லியிருக்கார். அவருடைய நான் பயணிப்பேன் நாளைக்கு ட்ரிங்கோ. அதுக்கு பிறகு நினைக்கிறேன் ஜெஃப்னா போய் தான் மட்டக்களப்பு வரையணுமா அல்லது மட்டக்களப்பு போய் ஜெஃப்னா வரையணுமான்னு தெரியலை. பட் இப்போ புக்ஸ் அடிக்கிறதுக்கு 31 தான் பிளான் பண்ணினான். பட் இப்போவே அடிப்போம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு விஷயத்தை நன்றே செய் இன்றே செய் என்று சொல்லுவாங்க. டிசைட் பண்ணின அப்புறம் அவ்வளவு நாள்
செய்யக்கூடாதுன்றபடியாக நாங்கள் வந்து இப்போ 1-2 இதில் ரணில் டாக்கள் கத்தினம், டக்ளஸ் டாக்கள் கத்தினம். உங்களுக்கு ஆக்கள் இருக்குது தாராளமாக. அங்கோஜன் ராமநாதன் இருக்கிறார், அதுக்கு பிறகு எங்களுடைய தமிழ் எம்பிக்கள் இருக்கிறார்கள், ஆடிக்குள் இருக்கிறது, மட்டக்களப்பு மேளம் இருக்கிறது. எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அங்கால அரசியல் செய்யுங்க. நாங்கள் இங்கே தனியாக நிற்கிறோம். பாப்போம் இந்த முறை வடக்கு கிழக்கில் வந்து யார் கூட வாக்கெடுக்கிறது, யார். நான் இங்கே தனியாக தான் நிற்கிறேன் சதீஷரோட. தமிழ் ஆக்கள், தமிழ் எம்பிக்கள் ஒருத்தரும் இது வரைக்கும் இல்லை. அங்கஜன் ராமநாதன் தன்னுடைய பார் லைசன்ஸ் எல்லாம் செய்கிறோம்னு படார நாங்கள் ஜங் பண்ணார். எங்களுக்கு பார் லைசன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் சாதாரண சிம்பிள் ஆக்கள் தானே. பெரும்பாலான தமிழ் அரசியல்வாதிகள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கடைசி நேரத்தில் ஆதரிப்பார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். அவரது ஊகம் சரியா என்பது அடுத்த 2 வாரங்களுக்குள் தெரிய வந்துவிடும். ஒரு விதத்தில் சொல்ல போனால் இது ஒரு திருப்பம் என்றே கூற வேண்டும். நீண்ட காலமாக தமிழ் மக்களில் பெரிய சதவீதமானவர்கள் தேசிய அரசியல் என்று வரும்போது ரணில் விக்ரமசிங்கவையே ஆதரித்த வரலாற்றை கொண்டவர்கள். ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச இருவருமே ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்தவர்கள்தான். அதே நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மஹிந்த ராஜபக்ஷவுடன் வெளிப்படையான மற்றும் மறைமுகமான தொடர்பு உள்ளன. ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு ராஜபக்சர்களுடன் தொடர்புகள் கிடையாது. ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நாடாளுமன்றத்தில் அவருக்கு ராஜபக்சகளின் ஆதரவு தேவை. அதனால் மறைமுகமாக ராஜபக்சகளின் ஆதிக்கம் இலங்கை அரசியலில் இருக்கும். ஆனால் சஜித் பிரேமதாசவுக்கு ராஜபக்சங்களின் ஆதரவு தேவையில்லை. அதனால் ஒரு சுயாதீன ஆட்சி நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ் மக்களின் வாக்குகளால் சஜித் பிரேமதாச ஜெயித்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு அதிகம் என்றே கூறிவிடலாம். பார்க்கலாம் யார் எப்படி வாக்களிக்க போகிறார்கள் என்பதை.